நார்த் ஸ்டுடியோஸ் பிளஸ் E4 என்டர்டைன்மெண்ட் பிளஸ் சரிகம மற்றும் பல கம்பெனிகள் தயாரிப்புல ட்விஸ்ட் பண்ண ஜீத்து ஜோசப் டைரக்ஷன்ல ஆஷிப் அலி, அபர்ணா பாலமுரளி, சம்பத், சரவணன் மற்றும் பலர் நடிப்புல வந்திருக்கிற புதிய மலையாள சினிமா மிராஜ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க நேரடி நிகழ்ச்சிக்கு போயிடலாம். கோயம்புத்தூர்ல சரவணனுடைய ராஜ்குமார் பினான்ஸ் கம்பெனியில புதுசா வேலைக்கு ஜாயின் பண்ற அபிராமிங்கிற அபர்ணா பாலமுரளி அதே கம்பெனியில வேலை பார்க்குற கிரண்ங்கிற ஹக்கீமை லவ் பண்றாங்க. ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ண போறாங்க. ஆனா ஹக்கீம் பணத்துக்கு ஆசைப்பட்டு சரவணனுடைய இல்லீகல் பிசினஸ் டீடைல்ஸ் அடங்கின ஃபைல்களை கம்ப்யூட்டர்ல இருந்து தன்னுடைய ஹார்ட் டிஸ்க்ல காப்பி பண்ணி அதை போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டு லம்பா ஒரு பெரிய அமௌண்ட்டோட ஃபாரின்க்கு எஸ்கேப் ஆகலான்னு ஒரு பிளான் பண்றாரு. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அவர் பாலக்காடு ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல இறக்க போனதா தகவல் வருது. அதே நேரம் இங்கே சரவணன் அந்த ஹார்ட் டிஸ்க் பத்தி அபர்ணாவை தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய ரவுடியை விட்டு பிளாக்மெயில் பண்றாரு. அதனால பாதுகாப்புக்காக அபர்ணாவும் அவங்க தோழி ஹென்னாவும் ஒரு ஆன்லைன் ரிப்போர்ட்டரான அஸ்வின் ஆஷிப் அலியோட உதவியை நாடுறாங்க. இடி பிளான் படி சரவணன் பிடிக்கிறதுக்காக ஹக்கீம் கிட்ட ஹார்ட் டிஸ்க் கேட்டு போலீஸ் IPS ஆறுமுகம்ங்கிற சம்பத்து அந்த பக்கம் அபர்ணாவை விசாரணைங்கிற பேர்ல துரத்துக்கிட்டே இருந்தா, இந்த பக்கம் சரவணனுடைய ஹார்ட் டிஸ்க்காக அபர்ணாவை துரத்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு முக்கு திருமுறை இடம்லாம் ட்விஸ்டுகளோட சொல்ற படம் தான் மிராஜ். படத்தினுடைய நாயகன், இந்த கதையின் நாயகன் மட்டுமல்ல மலையாள சினிமாக்களே கதையின் நாயகன் சொல்லப்படுற ஆஷிப் அலி. கூமன் படத்துக்கு அப்புறம் ஜீத்து ஜோசப் ஆஷிப் அலி காம்போல வர ரெண்டாவது படம். ஆஷிப் அலி பிரமாதமா பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி படங்களுக்கு எந்த மாஸ் பிம்பமும் இல்லாத ஆஷிப் அலி மாதிரி ஹீரோக்கள் தான் கண்டிப்பா பொருத்தமா இருப்பாங்க. ஏன்னா மலையாள சினிமா ஹீரோக்களே இவர் படங்கள்ல தான் இந்த மாஸ், ஓவர் பில்டப், பஞ்சு டைலாக், இந்த மாதிரி டார்ச்சர் இல்லாம சீட்ல வளைஞ்சு நெளியாம ரிலாக்ஸா வந்து பார்க்கலாம். இவருடைய படங்கள்ல ஸ்கிரீன் பிளேயும் நல்லா டைட்டா இருக்கும். மொத்த மம்முட்டி, மோகன்லால், பிருத்திவிராஜ், குஞ்சாகோ போபன், டொவினோ தாமஸ், துல்கர் சல்மான், பாப்பா படங்கள்ல கூட எங்கேயாவது ஒரு இடத்துல மாஸ், ஓவர் பில்டப்ல வச்சு ஒன்னு ரெண்டு சீனாவது நம்மள டார்ச்சர் பண்ணிடுவாங்க. உதாரணத்துக்கு ரீசெண்டா அந்த மோகன்லால் படம் ஹிருதயபூர்வம் படத்துல ஹார்ட் பேஷண்ட் மோகன்லாலுக்குலாம் கிளைமாக்ஸ்ல ஃபைட் சீன் வச்சு நம்மளுக்கு ஹார்ட் பெயின் வர வச்சிருப்பாங்க. அந்த வகையில இந்த மாதிரி எந்த மாஸ் பிம்பமும் இல்லாத படங்கள் பண்ற ஆஷிப் அலிக்கு எப்பவுமே நமது பாராட்டுகள். அதனால இந்த நியூ ஜென் மலையாள நடிகர்களே ஃபாஃபாக்கு அப்புறம் நான் ரொம்ப அதிகம் பார்க்க ஆசைப்படுறது இந்த ஆஷிப் அலி படங்கள் தான். அதுக்கடுத்து பேசில் ஜோசப் படம். இந்த ரெண்டு பேர் படங்கள்ல தான் கண்டென்ட், ஸ்கிரீன் பிளே நல்லா ஒரு டைட்டா இருக்கும். நல்ல ஒரு மலையாள சினிமா பார்த்த ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ஷோரா ஒன் டைம் வாட்ச் ஒருத்தா இருக்கும். எப்பவும் போல இந்த படத்துலயும் ஆஷிப்போட ஆக்டிங் நல்லா கேஷுவலா இருந்தது. ஆரம்பத்துல அபர்ணாவை மீட் பண்றது, அவங்கள ரவுடிகள் கிட்ட காப்பாற்ற முயற்சி பண்றது, அபர்ணாவுக்காக அந்த கேஸ்ல தீவிரமா இன்வால்வ் ஆகி அவங்க கூட கோழிக்கோடு வரைக்கும் டிராவல் பண்றது, ஒவ்வொரு மூமெண்ட்லயும் அபர்ணாவுக்கு ஐடியா கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, ஆரம்பத்துல போலீஸ் கூட மறைக்கிறது, கடைசி கிளைமாக்ஸ்ல ஃபைட் பண்றது சூப்பரா பண்ணிருக்காரு ஆஷிப் அலி. அடுத்து நாயகி அபர்ணா பாலமுரளி. ஆஷிப் அலி அண்ட் அபர்ணா பாலமுரளி ஒரு ஒண்டர்ஃபுல் ஃபேர் இன் மலையாளம் சினிமா. இவங்க ஜோடி நடிப்புல வந்த சண்டே ஹாலிடே, கிஷ்கிந்தா படங்கள் இவங்க ரெண்டு பேரோட ஆக்டிங் அவ்வளவு சூப்பரா இருக்கும். அதுல அபர்ணாவோட ஆக்டிங் ஒரு மீட்டர் மேலே இருக்கும். இந்த படத்துல அபர்ணா ஆரம்பத்துல ஹக்கீமை நல்லவர் நம்பி கண்மூடித்தனமா லவ் பண்றது, பின்னால் அவரை காணாம பதறது, ஹார்ட் டிஸ்க் கேட்டு போலீஸும் சரவணனுடைய ரவுடியை துரத்தும் போது மிரள்றது, கூட சுத்திக்கிட்டு இருக்கிறவங்களே தனக்கு துரோகம் பண்றாங்கன்னு தெரிஞ்சு மனசு வருத்தப்படுறது, குறிப்பா கிளைமாக்ஸ் பட்டைய கிளப்பிருக்காங்க அபர்ணா பாலமுரளி. சரியான காஸ்டிங் செலக்ஷன். இந்த அபிராமி கேரக்டருக்கு அபர்ணா விட்ட வேற யாரை போட்டிருந்தாலும் இந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்காது, இந்த அளவுக்கு ஒரு அவுட்புட் கிடைச்சிருக்காது. அபர்ணாவுக்கு பாராட்டுகள். அடுத்து IPS ஆர்வம் ஒரு சம்பவம். கடைசி வரைக்கும் ஒரு உண்மைக்கு நல்ல போலீஸா இல்ல வில்லங்களுக்கு சப்போர்ட் பண்ற போலீஸா, லக்கி பாஸ்கர் படத்துல ஒரு ராம்கி மாதிரி ஏன் நீங்க நல்லவரா கெட்டவரான்னு கடைசி வரைக்கும் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி சாகடிச்சிருக்காரு மனுஷன். நல்லாவே பண்ணிருக்காரு. மற்றபடி நம்ம சித்தப்பு சரவணே, ஹக்கீம், அபர்ணா ஃப்ரெண்டா வர ஹென்னா, சரவணனுடைய ரவுடியா வர நடிகர், சிஸ்டம் அசிஸ்டன்ட் அனந்துவா வர நடிகர், இப்படி குறிப்பிட்ட 6-7 பேர் தான் இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரங்களா வந்தாலும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. படத்தோட டைரக்டர் ட்விஸ்ட் பண்ண ஜீத்து ஜோசப். மத்த மலையாள கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் பண்ண டைரக்டர்கள் ஸ்டோரி பிளஸ் ஸ்கிரீன் பிளே எழுதும்போது நடுவுல 2-3 சூப்பரா ட்விஸ்ட் வைப்பாங்க. ஆனா நம்மளால ஜீத்து ஜோசப் முதல்ல 4-5 ட்விஸ்ட்களை ரெடி பண்ணிட்டு தான் அதுக்கேற்ற மாதிரி கதை ஸ்கிரீன் பிளே எழுதுவார் போல இருக்கு. தமிழ், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி ஜீத்து ஜோசப் எத்தனையோ படங்கள் டைரக்ட் பண்ணாலும் இவருடைய பெஞ்ச் மார்க் ஐகானிக் படங்கள் பாத்தீங்கன்னா ஊழல், மெமரிஸ், திருஷ்யம், பிரான்சிஸ், டிடெக்டிவ் மாதிரியான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படங்களை சொல்லலாம். மற்றபடி நம்ம தமிழ் சினிமா டைரக்டர்கள்
மாதிரி, முக்கியமா லோகேஷ் மாதிரி ஒரே போதை பொருள் கஞ்சா நல்ல கடத்தல் இன்னும் செக்கு மாடு மாதிரி ஒரே வட்டத்துக்குள்ளே சுத்தி சுத்தி வராம மை பாஸ் மம்மி அண்ட் மீ மாதிரி சூப்பரான காமெடி படங்களும் ஜீத்து ஜோசப் பிரசன்ட் பண்ணிருக்காரு. ஒரு கிரைம் த்ரில்லர் கதையை நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ற அளவுக்கு நுணக்குழி படத்துல சொல்லியிருப்பாரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரு டைட்டான ஸ்கிரீன் பிளே. அங்கங்க மனுஷன் நம்மளை திரும்ப விடவே இல்லை, மொபைல்ல நோண்ட விடவே இல்லை. 2.5 மணி நேரம் நம்மளை நல்லா என்கேஜ் பண்ணியிருந்தாரு. இத்தனையும் ஜீத்து ஜோசப் தன்னோட படங்களுக்கு தான் மட்டும் ஸ்கிரீன் பிளே கண்டென்ட் இருக்காம கூடவே ஒரு திறமையான நிலை வச்சிருப்பாரு. அதுதான் இவருடைய சக்சஸ்க்கு மிகப்பெரிய காரணம். இந்த படத்துல ஸ்ரீனிவாசன் அப்ரோன் தான் அந்த படத்தோட கதை திரைக்கதை எழுதியிருக்காரு. டைட்டில் சீன் முடிஞ்ச உடனே ஓரளவுக்கு பரபரப்பா ஆரம்பிக்கிற அந்த படம் இன்டர்வல் வரைக்கும் அந்த ஸ்பீட் அப்படியே மெயின்டைன் பண்ணி இன்டர்வல் பிளாக் ஒரு ஈஸியா கெஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்விஸ்டை வச்சுட்டு இடைவேளைக்கு அப்புறம் மனுஷன் முக்குக்கு முக்கு அங்கே இங்கே மேல கீழே பாதாளத்துல சீட்டு கடியில பாக்கெட்ல ஒரே ட்விஸ்டா வச்சிருக்காரு. போலீஸுக்கு ஒரு ட்விஸ்ட், வில்லனுக்கு ஒரு ட்விஸ்ட், ஹீரோயினுக்கு ஒரு ட்விஸ்ட், ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கு ஒரு ட்விஸ்ட், வில்லன் ஃப்ரெண்டுக்கு ஒரு ட்விஸ்ட், ரவுடிக்கு ஒரு ட்விஸ்ட். படத்துல ஒரு டீ கடைக்காரருக்கு மட்டும் தான் ட்விஸ்ட் வைக்கல. எல்லா கதாபாத்திரங்களும் கையில பாக்கெட்ல ட்விஸ்டோட தான் அலைஞ்சிட்டு இருக்காங்க படம் ஃபுல்லா. அதுல மனுஷன் கிளைமாக்ஸ்ல 2 ட்விஸ்ட் வச்சிருக்காரு பார்க்கணும். தியேட்டர் ஆபரேட்டர் அப்படின்னு மறந்து போதும் இதுக்கு மேல ட்விஸ்ட்கள் வச்சுக்கிட்டே இருந்தா ப்ரொஜெக்டர் தாங்காது, சூடாகி வெடிச்சு மேல இருந்து அலறிட்டு இருக்காரு. அடுத்து இந்த ட்விஸ்ட் படத்தோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இந்த படம் முடிஞ்ச பிறகு அடுத்த வாரம் ஒரு ட்விஸ்ட் வரும் சோசியல் மீடியாக்கள்ல. நம்ம நெட்டிசன் சேட்டர் மெரேஜ் படம் எந்த ஹாலிவுட் படத்தோட கதையில இருந்து சுட்டுதுன்னு ஒரு ட்விஸ்டை ரிவீல் பண்ணுவாங்க பாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு திருஷ்யம் படத்துல இருந்து ஏகப்பட்ட படங்கள் வெளிநாட்டு படத்தோட கதைகளை இருந்து சுட்டு நம்ம ஜீத்து ஜோசப் நம்ம முருகன் அட்லிக்கே பயங்கரமா டப் கொடுத்துருக்காரு. இந்த ட்விஸ்டை நம்ம அடுத்த வாரம் எதிர்பார்க்கலாம். பட் இந்த ட்விஸ்டை நான் மெரேஜ் எந்த ஹாலிவுட் படத்தோட கதையை காப்பி இன்ஸ்பிரேஷன் நம்ம தமிழ் யூடியூப் சேனல்களே ஹாலிவுட் படங்களை நல்லா படிச்சு கரைச்சு குடிச்சு பிஹெச்டி வாங்கின பிலிமிக் கிராஃப்ட் அருண் வாயிலிருந்து ஒரு ட்விஸ்ட் எதிர்பார்த்தேன். ஆனா அவர் ஒன்னும் சொல்லவே இல்லை. பேட் பாய் பாப்பா அடுத்த வாரம் ஏதாவது ஒரு கேரளா யூடியூபர் இந்த ஹாலிவுட் படத்தோட கதையை ஜீத்து ஜோசப் சுட்டு விராட் படத்தை எடுத்திருக்காருன்னு ஒரு ட்விஸ்டோட வருவாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம முருகன் அட்லி நெல்சன் லோகேஷ் கனகராஜ் மாதிரி டைரக்டர்கள் கண்டிப்பா கவனிக்கணும். மோகன்லால் மாதிரி திலீப் மாதிரி பிருத்திவிராஜ் மாதிரி பெரிய ஹீரோக்களை வச்சிருந்தா ஹிட் படம் கொடுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. பேசில் ஜோசப் மாதிரி வளரும் நடிகர்கள் கூட படம் பண்ணி ஹிட் படம் கொடுப்பேன் நுணக்குழி படம் மூலமா நிரூபிச்சிருக்காரு ஜீத்து ஜோசப். அடுத்து மனுஷன் திருஷ்யம் 3 ஒரு பழைய கிரைம் ஃபைல தூக்கிட்டு வர்றாரு. ஆமா 2013 திருஷ்யம் கொண்டு வந்தப்பே அந்த பையனை நாங்க தான் கொண்டு புதைச்சோம்னு ஜார்ஜ் குட்டியை நம்ம ஊர் சுயம்புலிங்கமும் போலீஸ் கிட்ட அப்ரூவரா மாதிரி சரண்டர் ஆயிடுதாங்கன்னா இன்னைக்கு 12 வருஷம் கழிச்சு இந்த 2025 நேரம் ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகி வந்து வீட்டுல நிம்மதியா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கலாம். அதை விட்டுட்டு இவங்களும் ரெஸ்ட் எடுக்காம இவங்க பிரெயினுக்கும் ரெஸ்ட் கொடுக்காம போலீஸுக்கும் ரெஸ்ட் கொடுக்காம அந்த டெட் பாடிக்கும் ரெஸ்ட் கொடுக்காம கடைசியில ஆடியன்ஸுக்கும் ரெஸ்ட் கொடுக்காம அடங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா அன்னைக்கே அந்த 2013 கொல்லப்பட்ட அந்த பையனோட பாடியில இன்னைக்கு ஒரு பீஸ் கூட கிடைக்க சான்ஸ் கிடையாது. அந்த டெட் பாடியோட எலும்பு கரைஞ்சி மண்ணோட மண்ண கலந்துருக்கும். இன்னும் அந்த போலீஸ் அம்மா அந்த டெட் பாடிக்காக அந்த அஸ்திக்காக 12 வருஷமா இவங்க முன்னால சுத்திட்டு இருக்கு. சரி நம்ம விட்டுருவாங்க. இந்த படத்தோட கேமராமேன் சதீஷ் குரு கோயம்புத்தூர் சென்னை கோழிக்கோடு சூப்பரா படம் பிடிச்சிருக்காரு. தமிழ்நாடு தெருக்கள் ஹோட்டல்கள் ரோடுகள் எல்லாமே நம்ம பார்க்கும்போது நம்ம தியேட்டர் மாதிரி வந்து தமிழ் படம் தான் பார்க்கலாமான்னு ஃபீல் பண்ண வச்சிட்டாரு. செகண்ட் ஹாஃப்ல ஒரு நைட் சீன்ல அபர்ணாவும் ஹகீமும் ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்த ஸ்பாட்டுக்கு போவாங்க. அந்த லாங் ஷாட் அந்த ரிவருக்கு உள்ளே கேமரா ஸ்பீடா ஒரு லாங் ட்ரிப் அடிக்கும். சூப்பரான ஒரு லாங் ஷாட் இது. படத்துக்கு மியூசிக் அண்ட் பிஜிஎம் ஸ்கோரிங் விஷ்ணு ஷியாம். ரீசெண்டா அந்த ஜீத்து ஜோசப் உடைய நேரு நுணக்குழி இப்ப மிராஜின் மியூசிக் அண்ட் பிஜிஎம் ஸ்கோரிங் நல்லா சூப்பராகவே பண்ணியிருக்காரு. சாங்ஸே இல்லாத அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் என்னன்னா இந்த படத்தோட பிஜிஎம் ஸ்கோரிங் தான். படம் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் பரபரப்பா போறதுக்கும் ப்ரீ கிளைமாக்ஸ் வர அந்த பரபரப்பான ஃபைட் சீன்களுக்கும் பிஜிஎம் ஸ்கோரிங் அற்புதமா கை கொடுத்திருக்கு. அடுத்து இந்த படத்தோட எடிட்டர் விநாயக், இவரு நம்ம தமிழ் தம்பி படத்துல இருந்து ஜீத்து ஜோசப் கூடவே டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. எடிட்டிங் நல்லா ஓரளவுக்கு கிரிப்பாவே இருக்குது. படத்துல லாகிங் ஃபீலிங் அந்த அளவுக்கு வரவே இல்லை. அடுத்து ஒரு முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் நினைக்கிறேன், இந்த படத்தை மலையாளத்துல எடுக்கிறேன்னு ஜீத்து ஜோசப் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகி போய் தமிழ்ல எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். பிகாஸ் படத்துல தமிழ் டயலாக்கள் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. படம் ஃபுல்லா நம்ம சித்தப்பு சரவணன் சம்பத்து தமிழ்நாடு லொகேஷன் படம் ஃபுல்லா தமிழ் வாடகை தான் அதிகமா இருக்கு. கதை வேற கோயம்புத்தூர்ல நடக்குதா, அதனால ஷூட் பண்ணும்போது டைரக்டர் கன்ஃபியூஸ் ஆகி தமிழ்ல படத்தை ஒரு வேளை எடுத்துட்டாரோ இல்ல நான் தியேட்டர்ல பார்க்கும்போது என்னடா எப்பவுமே மலையாள படங்களுடைய தமிழ் டப்பிங் வெர்ஷனை தமிழ்நாட்டில் தானே ரிலீஸ் பண்ணுவாங்க, இங்கே என்னடா இந்த படத்தோட தமிழ் வெர்ஷனை ஏன் கேரளாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஒருவேளை தியேட்டருக்காரங்க மலையாள பிரிண்ட் தமிழ் பிரிண்ட்டை வாங்கி ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காங்க. நானே ஒரு
நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். பிகாஸ் படத்தோட நாயகன், வில்லன், நாயகி, போலீஸ் எல்லாருமே தமிழ்ல தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இடையில சம்பவத்துக்கு தான் திடீர்னு மலையாளத்துல பேசும்போது தான் நமக்கே இந்த மலையாள படம்னு ஞாபகத்துக்கு வருது. மொத்தத்துல ஜீது ஜோசப் தமிழ்ல எடுத்த மலையாள படம் தான் இந்த மிராஜ். என்னடா இவ்வளவு பிளஸ் பாயிண்ட் கிடைக்காம அந்த படத்துல மைனஸ் பாயிண்ட்களே இல்லையா நீங்க நினைக்கலாம். அதான் இங்க சுதாரிக்கிறோம். காஸ்டிங் டிபார்ட்மெண்ட், டிகிரிங் டிபார்ட்மெண்ட் பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, எலாபரேட் பண்ணும்போது நான் படங்களை பத்தி பயங்கர பாசிட்டிவா சிலாவிச்சு பேசியிருப்பேன். அதை கேட்டு நீங்க அசந்து போய் எமோஷனலாக உணர்ச்சி வசப்பட்டு உடனே டிக்கெட்டை புக் பண்ணிடக்கூடாது. கடைசியில நான் படத்துக்கு ரேட்டிங் கொடுக்குற வரைக்கும் நீங்க பொறுமையா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இல்லைன்னா உங்க பர்ஸ் காலி ஆயிடும். படத்துல ஏகப்பட்ட ட்விஸ்டுகள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் இந்த படத்துக்கு பிளஸ் பாயிண்ட் அண்ட் மைனஸ் பாயிண்ட் கூட. ஏன்னா ஒண்ணு இந்த அளவுக்கு ட்விஸ்டுகள் நம்மளை அசர அடிச்சாலும் படத்தோட எமோஷனலா கனெக்ட் ஆக ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா விக்டிம் இவங்களாலதான், இந்த காரணத்தினாலதான் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பிளாஷ்பேக்ல சொல்றதுக்கு முன்னாடி பின்னாடி வரிசையா ட்விஸ்டுகள் லைன் கட்டி வந்துகிட்டே இருக்கிறதுனால அந்த மோசமான சம்பவங்களை நமக்கு எந்த ஒரு இம்பாக்டோ எமோஷனல் ஃபீலிங்கோ வரவே மாட்டேங்குது. அந்த அளவுக்கு ரொம்ப ஷார்ட்டா பிளாஷ்பேக் சீனை சுருக்கிட்டாங்க. இவங்க இந்த அளவுக்கு ட்விஸ்டுகளை கொண்டு வரது பதிலா அந்த பிளாஷ்பேக் சீனை இன்னும் கொஞ்சம் நல்லா நீட்டிருந்தா ஆடியன்ஸ் மனசுல ஈஸியா கனெக்ட் ஆயிடும். அடுத்து இவ்வளவு ட்விஸ்டுகள் வந்தாலும் இங்கிலீஷ்ல அகஸ்தா கிறிஸ்டியோட நாவல் படிச்சிருந்தீங்கன்னா, ஆல்பிரட் ஹிட்ச்காக்குடைய கிரைம் த்ரில்லர் படங்கள் பார்த்திருந்தீங்கன்னா ஏன் அவ்வளவு தூரம் போவாங்கன்னு நம்ம தமிழ்லயே ராஜேஷ் குமார், பட்டுக்கோட்டை பிரபாகர், சுபா ராஜேந்திர குமார் நாவல்களை நீங்க ரெகுலரா படிச்சிருந்தீங்கன்னா இந்த ட்விஸ்டுகளை நீங்க ஈஸியா முதல்ல ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். நான் நிறைய ட்விஸ்டுகளை ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன். கடைசி கிளைமாக்ஸ்ல வர 2 ட்விஸ்டுகளை நான் கொஞ்சம் ஜெர்க் ஆயிட்டேன். ஜீது ஜோசப் இன்னும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு ரைட்டிங் பிரசன்ட் பண்ணிருக்கலாமோ தோணுது. ஒருவேளை ஜீது ஜோசப்பும் நம்ம முருகனோட நெல்சன், லோகேஷ் கனகராஜ் மாதிரி மனுஷன் அப்படியே ரொம்ப டவுன் ஆகிட்டே வந்தாலும் தோணுது. ஏன்னா திருஷ்யம் பிரான்சைஸ் படங்கள், பாபநாசம் படம் பார்க்கும் போதெல்லாம் அந்த டெட் பாடியை போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிருவாங்களோ அந்த ப்ரீ கிளைமாக்ஸ் ஃபுல்லா நம்மள ஒரு பதைப்பதைப்போடே நம்மள ஒரு டென்ஷன் மூலையே ஜீது ஜோசப் சீட்டு நுனியிலே நம்மள உட்கார வச்சிருப்பாரு. ஆனா அந்த படத்துல வரிசையா ட்விஸ்டுகளை வந்து அடடே சொல்ல வச்சாலும் ஒரு த்ரில்லிங் மூமெண்ட், ஒரு டென்ஷன் மூமெண்ட் நமக்கு வரவே மாட்டேங்குது. ஏன்னா படம் ஆரம்பத்துல இருந்து லாஸ்ட் வரைக்கும் நமக்குள்ள ஒரு எமோஷனல் ஃபீலிங் இவங்க படத்துல கொண்டு வரவே இல்லை. இப்ப இந்த ஜீது ஜோசப்புடைய ஊழம் படம் பாத்தீங்கன்னா பிருத்திவிராஜுக்கு அம்மா, அப்பா, சிஸ்டர் ஒரு ஃபேமிலி பாண்டிங் இருக்கும். அதே மாதிரி திருஷ்யம் படத்துல மோகன்லாலுக்கு ஒய்ஃப், பெண் குழந்தைகள். அதே மாதிரி இந்த மெமரிஸ் படத்துல போதையில தள்ளார போலீஸ் நாயகனுக்கு ஒரு ஃபேமிலியில பிளாஷ்பேக்லயாவது நீட்டி முடக்கி சொல்லி ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் பிளஸ் எமோஷனல் பாண்டிங் கூட கொண்டு போயிருப்பாரு ஜீது ஜோசப். ஆனா இந்த படத்துல ஹீரோக்கும் ஃபேமிலி கிடையாது, அவரும் படம் ஃபுல்லா சிங்கிளா தான் வர்றாரு. ஹீரோயினுக்கு ஃபேமிலி இல்லைன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இவங்க 2 பேரும் என்ன ஆனா என்ன, 2 பேரும் பழி வாங்கின என்ன, பழி வாங்காட்டி என்னன்னு நமக்கு அந்த ஒரு எமோஷனல் ஃபீலிங் வரவே மாட்டேங்குது. அதனால கடைசி கிளைமாக்ஸ்ல சொல்ல போற 1-2 நிமிஷங்கள் மட்டும் வரக்கூடிய ஃபிளாஷ்பேக் சீன்ல இவங்க சோக கதையை சொல்லும்போது நமக்கு இவங்க மேல சிம்பத்தி வராம அவங்களுக்கு நடந்ததை நினைச்சு ஜஸ்ட் லைக் அப்படியே கடந்து போயிட்டே இருக்கும். அதே மாதிரி கிளைமாக்ஸ்ல ஐபிஎஸ் சம்பத் ஒரு பெரிய சீக்ரெட்டை ரிவீல் பண்ண பிறகு ஏக்கு இனிமே பி, பிக்கு இனிமே ஏன்னு பரஸ்பரம் தெரிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் ஏ தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்ட உடனே பி போகணும். அந்த போலீஸ் அப்படி ப்ரீ கிளைமாக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் ரிவீல் பண்றதுனால கிளைமாக்ஸ் போயிட்டு அந்த அளவுக்கு நமக்கு ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தவே இல்லை. அதுக்கு பதிலாக இவங்க என்ன பண்ணிருக்கணும், ஃபைட்டும் முடிஞ்சு கிளைமாக்ஸும் முடிஞ்ச பிறகு கடைசி முக்கியமான கதாபாத்திரங்களை பத்தின ட்விஸ்ட்களை ஒவ்வொன்றா ரிவீல் பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா ஆடியன்ஸ் இன்னும் ரொம்ப ஷாக்கா இருப்பாங்களே. அந்த த்ரில்லிங் மூமெண்ட்டை மிஸ் பிரசன்ட் பண்றதுல அப்படியே இவங்க போட்ட விட்டாங்க. சில சஸ்பென்ஸ்களை, சில ட்விஸ்ட்களை எப்போ ரிவீல் பண்ணணும், எங்க பிளேஸ் பண்ணணும்னு குழம்பி ஜீது ஜோசப் அப்படியே மிஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா திருஷ்யம் படத்துல ராஜு குட்டியும் வீட்டுல புதைச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுற டெட் பாடி போலீஸ்காரங்க எல்லாருமே தோண்டி எடுக்கும் போது ஆடியன்ஸ் நம்ம எல்லாரும் அப்படியே நகத்தை கடிச்சுட்டே தேட்டர்ல உட்காந்துட்டு இருப்போம். ஆனா திடீர்னு அந்த டெட் பாடி ஒரு அனிமலோட டெட் பாடி தெரியும் போது போலீஸ் மட்டும் இல்லாம ஆடியன்ஸே ஷாக் ஆயிருவாங்க. அப்படி ஒரு பிரமாதமான ஒரு ட்விஸ்ட் அது. அப்படியே போலீஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், ஆடியன்ஸ் எல்லாருமே ஷாக் ஆகி மோகன்லால் அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த டெட் பாடி எங்க புதைக்கப்பட்டதுன்னு கிளைமாக்ஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு மோகன்லால் போலீஸ் ஸ்டேஷன் வெளியே வரும்போது அந்த ட்விஸ்டை ரிவீல் பண்ணியிருப்பாரு ஜீது ஜோசப். அப்போ அந்த ட்விஸ்டை பார்த்து அந்த டெட் பாடி எங்க புதைச்சிருக்காங்கன்னு ஆடியன்ஸுக்கு தெரிய வரும்போது ஆடியன்ஸ் இன்னும் கூஸ் பம்பிங் ஆகி ரொம்ப எமோஷனலா இருப்பாங்க. அந்த மோமெண்ட் இந்த படத்துல சுத்தமா மிஸ் ஆகுது. இங்க ப்ரீ கிளைமாக்ஸ்லயே போலீஸ் ஸ்டேஷன்லயே அந்த ட்விஸ்ட்களை ரிவீல் பண்ணிடுறாங்களா, அதனால நமக்கு அந்த கிளைமாக்ஸ்ல ஒரு த்ரில்லிங் மூமெண்ட் ரொம்ப என்ஜாய் பண்ண முடியவே இல்லை. அதுவும் இந்த படத்தோட மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட். அது மட்டும் இல்லாம அந்த படத்துல ட்விஸ்ட்ங்கிற பேர்ல ஒரு அபத்தமான நான் லாஜிக் சீன்கள், நிறைய ட்விஸ்ட்கள்ல லாஜிக்கே இல்ல. ஒரு கேரக்டர் இன்னொருத்தவங்களை பழி வாங்குறதுக்காக சின்ன வயசுல காணாம போன அந்த கல்பிரிட்டை எங்க இருக்க
இருக்காங்க, எந்த ஊர்ல இருக்காங்கன்னு தேடி போய் கண்டுபிடிச்சு அந்த ஊர்லயே அந்த கல்பிரிட் படிச்ச கோர்ஸ் இவங்களும் படிச்சு அவங்க வேலை பார்க்குற கம்பெனிலே இந்த விக்டிமும் வந்து வேலை பார்க்குறாங்களாம். அது மட்டும் இல்லாம அந்த விக்டிம் அந்த கல்பிரிட்டோட ஃப்ரெண்டு எப்படி இருப்பாங்கன்னே தெரியாது. ஜஸ்ட் ஸ்பை ஆப் மூலமா கல்பிரிட் கூட அவர் பண்ண வாட்ஸ்அப் சாட்டுகளை வச்சுதான் அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க. அவருடைய முகமே இவருக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது இன்னொருதான் செகண்ட் கல்பிரிட் அவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம இந்த படத்துடைய பலவீனமான கேரக்டர் ஸ்கெச்சிங். இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் வருது. அது ஹார்ட் டிஸ்க வாங்குறேங்கிற பேர்ல வாலண்டியர் பிரச்சனைங்கிற வண்டியில ஏறி அந்த ப்ராப்ளத்துக்குள்ளேயே படம் ஃபுல்லா டிராவல் பண்ணி படம் ஃபுல்லா சமத்தியா அடி வாங்கி கடைசியில் பரிதாபமா செத்து போகுது. ஒரு படத்தோட முக்கியமான கேரக்டர் இந்த அளவுக்கு ஒரு அசடா ஒரு மழுமட்டையா ஒரு முட்டாளா இருக்கும். நம்முடைய எதிரிகள் சூப்பர் ஸ்டார் ரஜினி மாதிரி எப்போ வருவாங்க எப்படி வருவாங்கன்னு தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கண்டிப்பா வந்து பழி வாங்குவாங்கன்னு ட்விஸ்டுகளோட சொல்ற ஒரு த்ரில்லிங் மாரல் வெளியும். படத்தோட கேஸ்டிங் டிபார்ட்மெண்ட் ஓகே, டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் திருப்திகரமா இருந்தது. ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே கண்டென்ட்ல மட்டும் ஜீது ஜோசப் பழைய பன்னீர் செல்வமா திரும்பி வரணும்னு எதிர்பார்க்கிறோம். இந்த அடிப்படையில படத்துக்கு 5க்கு 3 ஸ்டார்கள் கொடுக்கலாம். மொத்தத்துல மிரேஜ் படத்தினுடைய பேரை போலவே கால நீர். தூரத்துல இருந்து பார்க்கும்போது பயங்கர ட்விஸ்ட் அது இதுன்னு சூப்பரான படம் மாதிரி இருக்கும். ஆனா பக்கத்துல போய் பார்க்கதான் இவ்வளவுதானு இருக்கும். படத்துல அந்த அளவுக்கு வயலண்ட் சீன்கள் இல்லாதனால குழந்தைங்களோட போய் தாராளமா ஒன் டைம் பார்க்கலாம். படம் முடிஞ்சு தியேட்டர் தரையில கிடக்கிற ஏகப்பட்ட ட்விஸ்ட் அள்ளி சட்டப்பையில போட்டுக்கிட்டு ஜாலியா வீட்டுக்கு நீங்க போயிட்டே இருக்கலாம். இதோட இந்த விமர்சனத்தை முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க ஏற்கனவே இந்த படம் தியேட்டர்ல பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சினிமா நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை பாய் ஃப்ரெண்ட்ஸ்.